வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு இயற்பியல் தேர்வில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் எப்படி எளிமையாக பாஸ் பண்ணுறது அது மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 11 லெசன்ஸ் இருக்குது, 11 பாடங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடத்துலேயும் பார்த்திங்கன்னா 1 மார்க் கேள்விகள் இருக்குது. 1ஆம் பாடத்தில் 15, 2ஆம் பாடத்தில் 15, 3ல் 15, 4ல் 15, 5ல் 15, முதல் வேல்யூவில் மட்டும் 75 1 மார்க் கேள்விகள் இருக்குது. அதே போல் இரண்டாவது வேல்யூம் செகண்ட் வேல்யூமில் 6ஆம் பாடத்தில் 10 கேள்வி, 7ல் 10, 8ல் 15, 9ல் 15, 10ல் 15, 11ல் 10, இந்த பக்கம் ஒரு 75 கேள்வி இருக்குது. மொத்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் 75, அந்த பக்கம் 75, 150 கேள்விகள் நமக்கு இருக்குது. 1 மார்க்கில் மட்டும் 150 கேள்வி. நமக்கு எவ்வளோ கேள்வி கேட்க போகிறாங்க? 15 கேள்வி கேட்க போகிறாங்க. இந்த 15ல் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 10, மேக்ஸிமம் 13 புக்கு பின்னாடி ஒவ்வொரு பாடப்பகுதிக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் நமக்கு கேட்க போகிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிமம் ஒரு 10 கேள்வி இந்த 150லேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1ஆம் பாடம், ஏன்னா ஆரம்பத்திலே 1ஆம் பாடம் வந்து நமக்கு நடத்தியிருப்பாங்க. ஃபஸ்ட் லெசன் நிலைமின்னியல் இருக்கு இல்லையா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இதில் 2 மார்க்கில் ஒரு கேள்வி இருக்கும், 3 மார்க்கில் ஒரு கேள்வி இருக்கும், 5 மார்க்கில் ஒரு கேள்வி இருக்கும். மொத்தமாக 10 மார்க் நம்ம இதிலேருந்து வாங்கிட முடியும். அதுபோல் பாடம் 5ல் மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸில் இதில் என்ன பண்ணலாம், 2 மார்க்கில் ஒரு கேள்வி, 3 மார்க்கில் ஒரு கேள்வி, 5 மார்க்கில் ஒரு கேள்வி, மொத்தம் இதுலேயும் ஒரு 10 மார்க்குக்கு நம்ம கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க்கில் இந்த 150 கேள்விகள் படித்தா மினிமம் 10 கேள்வி 10 மார்க் கிடைக்கும். முதல் பாடத்துலேருந்து ஒரு 10 கேள்விகள் கிடைக்க 10 மார்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 5ஆவது பாடத்திலிருந்து ஒரு 10 மார்க்கு வந்துடும். அப்படி போனால் கூட ஏதாவது 1-2 தான் மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆனால் கூட ஒரு 2 மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 மார்க்கில் ஒரு 1 மார்க்கு கேள்வியில் ஒரு 10 மார்க்கு, முதல் பாடத்துலேருந்து ஒரு 10 மார்க்கு, 5ஆவது பாடத்துலேருந்து ஒரு 10 மார்க்கு, மொத்தம் 70க்கு நம்ம 25லேருந்து 30 மதிப்பெண்கள் நம்மளால் வாங்க முடியும். 25லேருந்து 70க்கு 25லேருந்து 30 மதிப்பெண்கள் நம்மளால் எளிமையாக வாங்கி பாஸ் பண்ண முடியும். அதனால் இந்த பாஸ் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போ எனக்கு எப்படி நான் எளிமையாக படித்து பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாணவர்களுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் இதை கூட பயன்படுத்தி இந்த வரக்கூடிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றியடைய முயற்சி பண்ணலாம். வாழ்த்துக்கள். நன்றி.